ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸாம்பிள் 8.29 அப்படின்ற கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன டே என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன டே நம்ம எக்ஸாம்பிள் 8.28 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்பிள் 8.29 அப்படின்ற கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா an apartment in selecting a house from door numbers 1 to 100 randomly find the probability of getting the door number of the house to be an even number. ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் ஈவன் நம்பரா இருக்கிறது. ஈவன் நம்பர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆர் அ பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஸோ ஈவன் நம்பரா இருந்தா பரவாயில்ல, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருந்தா பரவாயில்ல, பெர்ஃபெக்ட் கியூப் நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த டோர் நம்பர் ஆஃப் த ஹவுஸ் டு பி அன் ஈவன் நம்பர் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆர் பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஸோ 1 to இதை நீங்க எப்படி யோசிக்கலாம்னா, இந்த ஹவுஸ்லாம் மறந்துங்க, அபார்ட்மெண்ட்டையும் மறந்துங்க. 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஈவன் நம்பர் ஆர் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆர் அ பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர், அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன வரும்னு கேட்கறாங்க, அதுக்கான சான்சஸ் என்ன வரும்னு கேட்கறாங்க. ஸோ அதை நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் ஆக்சுவலா? ஸோ 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ n of s is equal to 100 நீங்க போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் equal to 100 நீங்க போட்டுக்கலாம். ஸோ n of s is equal to 100, ஏன்னா நம்ம 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸா கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க அதை வச்சுக்கோங்க தனியா. ஸோ 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து ஈவன் நம்பர் கிடைச்சாலும் பரவாயில்ல, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைச்சாலும் பரவாயில்ல, பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த 3 கேட்டகரியில எந்த நம்பர் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆர் பெர்ஃபெக்ட் கியூப் நம்பருக்கான ஆன்சர் என்ன வரும், அதான் நம்ம பண்ண போறோம். ஸோ என்னென்ன ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்கு? ஸோ 3 கேட்டகரியும் நம்ம தனித்தனி எழுதிக்கலாம். ஸோ S1 போட்டு அது ஈவன் போட்டுக்கலாம். S1 இஸ் த செட் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100. ஓகேவா? ஸோ அப்போ என்னெல்லாம் வரும்னா 2 வரும், 4 வரும், 6 வரும், 8 வரும், அந்த மாதிரி 100 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் டோட்டலி 50 ஈவன் நம்பர்ஸ். ஏன்னா 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து 50 ஆட் நம்பர்ஸ் இருக்கும், 50 ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்க கிளீனா ஸ்பிளிட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் எக்ஸாக்ட்லி 50 ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? 50 ஈவன் நம்பர்ஸ், அவ்வளவுதான். ஸோ இது எல்லா ஈவன் நம்பரையும் கவுண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பண்ண போறோம்ல, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ல சில ஈவன் நம்பர்ஸ் இருக்கலாம், பட் அந்த ஈவன் நம்பர்ஸ் வந்து இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ அதுல இருக்கிற அந்த டூப்ளிகேட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்க S1 S2 S3 பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம S2 கூப்பிடலாம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட லிஸ்ட் S2 வச்சுக்கோங்க, பெர்ஃபெக்ட் கியூப் நம்பரோட லிஸ்ட் S3 வச்சுக்கோங்க. இது இந்த 3 S1 S2 S3 3 லிஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்கும். அதை நீங்க ஃபைனலா ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும், 2-3 தடவை கவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா கவுண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் இப்பவே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துறேன். S1 அப்படின்ற செட்டுக்குள்ள எல்லா ஈவன் நம்பர்ஸுமே இருக்கு. 1 to 100 குள்ள இருக்கிற அத்தனை ஈவன் நம்பருமே S1 அப்படின்ற செட்டுக்குள்ள இருக்கு. ஸோ S2லயும் சில ஈவன் நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கு, பட் அந்த S2ல வர ஈவன் நம்பர்ஸ் நீங்க டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி S3ல கூட ஈவன் நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கு, அதையும் நீங்க டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா S1லயே எல்லா ஈவன் நம்பரும் கவுண்ட் ஆயிருது ஒரு தடவை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம S2 எழுதலாம். S2 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ், ஆல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100. இப்போ 10 ஸ்கொயரை தாண்டக்கூடாது, ஏன்னா 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121, which is actually greater than 100. ஓகேவா? since 121 is greater than 100, நீங்க 11 ஸ்கொயரை நீங்க இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நம்ம 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான் சாம்பிள் ஸ்பேஸா கன்சிடர் பண்றோம். ஸோ நீங்க 11 ஸ்கொயரை இந்த S2 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ள போடக்கூடாது. அது ஃபேவரபிள் அவுட்கமா நீங்க கன்சிடரே பண்ணக்கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ S2 என்ன வரும்? S2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா 1 ஸ்கொயர் வரும். அதாவது பேசிக்கா 1 to 10, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அது மாதிரி நீங்க 10 ஸ்கொயர் வரைக்கும் எழுதிக்கலாம். அவ்வளவுதான். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதுல நீங்க இன்ஃபேக்ட் ஈவன் நம்பர்ஸ்ல எலிமினேட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஏன் ஈவன் நம்பர்ஸ்ல நான் எலிமினேட் பண்ண சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஏன்னா S1 அப்படின்ற செட்டுக்குள்ளேயே எல்லா ஈவன் நம்பர்ஸும் வந்துருது. ஸோ நீங்க டபுள் கவுண்ட் பண்றதை அவாய்ட் பண்றதுக்காக முதலே நான் எலிமினேட் பண்ணி வச்சிடறேன். ஸோ இந்த 2 ஸ்கொயர்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலா இந்த 2 ஸ்கொயர், 10 ஸ்கொயர்லாம் தேவையே இல்லை. ஸோ நீங்க வெறும்னா 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் எழுதுனா போதும். ஓகேவா? 1 ஸ்கொயர் எழுதுங்க, 3 ஸ்கொயர் எழுதுங்க, 5 ஸ்கொயர் எழுதுங்க, 7 ஸ்கொயர் எழுதுங்க, 9 ஸ்கொயர் எழுதுங்க, அவ்வளவுதான். ஸோ இதோட விட்டுடலாம். அந்த 10 ஸ்கொயர் தேவையில்ல, 6 ஸ்கொயர் தேவையில்ல, 8 ஸ்கொயர் தேவையில்ல, 4 ஸ்கொயரும் தேவையில்ல, 2 ஸ்கொயரும் தேவையில்ல. அதெல்லாம் நம்ம ஏன் எலிமினேட் பண்றோம்? ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்றதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம எலிமினேட் பண்றோம். எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ணா ஓவரால் ஆன்சர் தப்பா போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் முதல்லயே இங்க லிஸ்ட் பார்த்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ S2ல மொத்தமா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸை கன்சிடர் பண்ணணும். ஆனா N of S2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் நீங்க முதல்ல எலிமினேட் பண்ணிருங்க. ஏன்னா S1 அப்படின்ற செட்டுக்குள்ளேயே அது வந்துருது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கவுண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக நான் முதல்ல கொஞ்சம் உஷாரா எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணணும் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ S3 எழுதலாம் ஃபைனலா நம்ம. ஸோ S3 ஈக்குவல் டு ஆல் பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர்ஸ். ஸோ 4 கியூபே பாத்தீங்கன்னா 64 வரும்.
5 கியூப் பாத்தீங்கன்னா 125 வரும். ஸோ 5 கியூபே நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சாம்பிள் ஸ்பேஸே பாத்தீங்கன்னா 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஸோ 5 கியூப் இஸ் ஈக்குவல் டு 125. 5 கியூப் ஈக்குவல் டு 125. ஸோ திஸ் இட் செல்ஃப் இஸ் கிரேட்டர் தேன் 100. ஸோ நீங்க 4 கியூப் வரைக்கும் தான் எழுதணும். ஸோ 1 கியூப் எழுதலாம், 2 கியூப் எழுதலாம், 3 கியூப் எழுதலாம், 4 கியூப் எழுதலாம். அவ்வளவுதான். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப். இதுலயும் சில ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. அதை நீங்க எலிமினேட் பண்ணிடணும். அதை நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ 2 கியூபே நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது, 4 கியூபே நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? கிட்டக்க வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், கேம் ஓவர். ஸோ இப்போ நான் தேவையில்ல லைட்டா அழிச்சிடுறேன். ஸோ இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. அவ்வளவுதான். ஸோ இப்போ S3ல வெறும் 2 எலிமெண்ட் மட்டும் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணணும். S3 ஹேஸ் 4 எலிமெண்ட்ஸ், S2 ஹேஸ் 10 எலிமெண்ட்ஸ். பட் அந்த 10 எலிமெண்ட்ஸ்ல நீங்க 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸை கன்சிடர் பண்ணும். S3ல பாத்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ்ல நீங்க 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸை கன்சிடர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல வெறும் 2 எலிமெண்ட்ஸ் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸை கன்சிடர் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 2 எலிமெண்ட்ஸ் பிளஸ் இந்த 5 எலிமெண்ட்ஸ் அப்புறம் இந்த 50 எலிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸை கன்சிடர் பண்ணி நீங்க 50 பிளஸ் 5 பிளஸ் 2 போட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்க 50 பிளஸ் 5 பிளஸ் 2 போட்டீங்கன்னா 57 வரும். பட் இங்கே நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் 1 ஸ்கொயர் 1 கியூப் ஒன்று தான். ஸோ நீங்க இன்ஃபேக்ட் இந்த 1 கியூப் கூட நீங்க ரிமூவ் பண்ணிடலாம் ஆக்சுவலா. ஸோ அப்பனா நீங்க ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் S3ல இருந்து கன்சிடர் பண்ணும் ஃபேவரபிள் அவுட்கமா. ஸோ நான் அதை மட்டும் தான் எழுதியிருக்கேன். மற்றதெல்லாம் நான் டெலிபரேட்டா அழிச்சிட்டேன், வேணுட்டே தான் நான் அழிச்சிருக்கேன். ஸோ S3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 எலிமெண்ட் இருக்கு. என்னதான்? 1 கியூப் இருக்கு, 2 கியூப் இருக்கு, 3 கியூப் இருக்கு, 4 கியூப் இருக்கு. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 4 கியூப் வந்து ஏற்கனவே S1லேயே கவுண்ட் ஆயிரும். ஸோ இதை நீங்க அடிச்சிடலாம். 2 கியூபும் S1லேயே கவுண்ட் ஆயிரும். ஸோ இதையும் நீங்க அடிச்சிடலாம். 3 கியூப் கவுண்டே ஆகாது, எங்கேயுமே வராது. S2லயும் வராது, S1லயும் வராது. ஏன்னா 3 கியூப் இஸ் ஆட் நம்பர். ஸோ S1ல டெஃபினட்டா வராது. S2ல பாத்தீங்கன்னா 3 கியூப் வரல. எப்படி வரலன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டா. ஏன்னா 3 கியூப் இஸ் 27 பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் இருக்கிறதுனால மேபி இது வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் 1 கியூபும் உங்களுக்கு இங்க வந்துருது S2ல. ஸோ 1 கியூபும் வந்துருது, 2 கியூபும் வந்துருது, 4 கியூபும் வந்துருது. S1, S2 அப்படின்ற செட்ல எங்கேயோ வந்துருது அது. பட் 3 கியூப் மட்டும் இந்த செட்லயும் இல்ல, இந்த செட்லயும் இல்ல. ஸோ அதை மட்டும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ 3 கியூப் மட்டும் நீங்க எழுதிக்கலாம். ஸோ அதை நான் எழுதிடுறேன். ஸோ S3ல நீங்க வெறும் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ 1 எலிமெண்ட் தான். ஸோ இப்போ நம்ம ஃபைனலா இது மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? ஸோ 50 பிளஸ் 5 பிளஸ் 1 56ன்னு வரும். ஸோ 56. ஸோ நான் ஜூம் ரொம்ப பண்ணிட்டேன். ஆக்சுவலா ஜூமை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும். ஸோ 56 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் மட்டும் தான் நீங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 56 அவுட்கம்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணணும் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா 100 இருக்கு. ஏன்னா நம்ம 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பரையுமே நம்ம அவுட்கமா கன்சிடர் பண்றோம். ஸோ n of s is equal to 100. பட் அதுல நீங்க நியூமரேட்டர்ல என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் மட்டும் தான் போடணும். பட் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் as we calculated only 56 தான் வருது. ஸோ ஓவரால் ஆன்சர் 56/100 தான். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a even number or a perfect square or a perfect cube அப்படின்ற ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் 1 to 100 அப்படின்ற ஆன்சர் பாத்தீங்கன்னா 56/100 தான் வரும். ஓகேவா? So probability of getting a even number or a perfect square number or a perfect square number எழுதிக்கிறேன். ஸ்கொயர் உலக எழுதணும். ஸ்கொயர் நம்பர் ஆர் பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் உங்களுக்கு ஆன்சர் வந்து 56/100 வரும். அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஓகேவா? ஈக்குவல் டு 56/100. நான் இது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், அப்போ கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நல்ல தரணும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டா இருக்கும் இப்ப. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆர் பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் வென் யூ ஹேவ் ஒன்லி 1 to 100 நேச்சுரல் நம்பர்ஸ்னா உங்களுக்கு ஆன்சர் 56/100 தான் வரும். ஸோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.56 எழுதிக்கலாம், இல்லை 56% எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் நீங்க 0.56 எழுதலாம் ஆர் 56% எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இதான் ஓவரால் ஆன்சர். பட் புக்ல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ புக்ல பாத்தீங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் ஈக்குவல் டு 100 அது கொடுத்துட்டாங்க. அவங்க வேற மாதிரி அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவங்க தனித்தனியா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சு அப்புறமா அவங்க செட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த அப்ரோச் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த அப்ரோச் அப்ளை பண்ணலாம். ஸோ என் சொல்யூஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல புக்ல கொடுத்திருக்க மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்டான அப்ரோச் தான். பட் என் அப்ரோச் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதனால மேபி நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்ல. சப்போஸ் உங்களுக்கு இந்த செட் ஃபார்முலாஸ்லாம் லைட்டா மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்பனா என் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். என் அப்ரோச் வெறும் லாஜிக்கலா நீங்க யோசிச்சா போதும். முதல்ல இருந்தே நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா இந்த அப்ரோச் ஈஸியா தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 8.29 அப்படின்ற கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகேவா? இன்னைக்கு வீடியோல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வீடியோல நம்ம வந்து எக்ஸாம்பிள் 8.30 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த லாஜிக்கலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
S1 அப்படின்ற செட்குள்ள எல்லா ஈவன் நம்பர்ஸும் வந்துடும். ஸோ S2ல இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணக்கூடாது. S3ல இருக்கிற ஈவன் நம்பர்ஸையும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா டபுள் கவுண்ட் ட்ரிபிள் கவுண்ட் ஆகக்கூடாதுன்றதுனால நான் முதல்ல எலிமினேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி S2ல 1 ஸ்கொயர் இருக்கு, S3லயும் 1 கியூப் இருந்துச்சு. ஸோ நீங்க 1 ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணுவோம் ஓவராலா. ஸோ நான் 1 கியூபை இங்கேயே எலிமினேட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். மற்றபடி 3 கியூப் அப்படின்ற நம்பர் வந்து S2லயும் இல்ல, S1லயும் இல்ல. ஸோ நீங்க 3 கியூபை தைரியமா ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ S1ல இருக்கிற 50 ஈவன் நம்பர்ஸ் பிளஸ் S2ல இருக்கிற 5 எலிமெண்ட்ஸ், இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ், இந்த ஆட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிளஸ் 3 கியூப், இது எல்லாத்தையும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 56 அவுட்கம்ஸ் தான் வருது. ஸோ 56 டிவைட் பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வந்து 100 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் டினாமினேட்டர்ல உங்களுக்கு 100 போட்டிருக்கேன். டினாமினேட்டர் இஸ் நதிங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், ஓகேவா? அதனால தான் n of s இது. நியூமரேட்டர் வந்து n of a. So let a be the event of getting an even number or a perfect square number or a perfect cube number வச்சுக்கோங்க. So இது number of variable outcomes. இது this is nothing but total number of outcomes, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் 8.30 தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.